வெல்கம் டு ஆயிஷ் அப்படி நான் உங்கள் ஆனந்த் சார். பிஜிடிஆர்பி கட் ஆஃப் இந்த வீடியோவில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். இருக்கிறதுல ஹையஸ்ட் வேக்கன்சி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் 5வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் 233, மேக்ஸ் 232, கெமிஸ்ட்ரி 217, தமிழ் 216, காமர்ஸ் 198. 5வது ஹையஸ்ட் வேக்கன்சி டிபார்ட்மெண்ட் காமர்ஸ் 198 வேக்கன்சி. இந்த 198 வேக்கன்சிக்கு நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 13. இந்த 13 ரெஸ்பான்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம கட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோ பார்க்குற காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் ஃபஸ்ட் மெசேஜாக இந்த லிங்க்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட் ஆஃப் தெளிவாக வேணும், டீட்டெயிலாக வேணும், துல்லியமாக வேணும்னா கிட்டத்தட்ட நமக்கு 198 வேக்கன்சி இருக்கிறதுனால அட்லீஸ்ட் 200 ரெஸ்பான்ஸாவது வேணும். 400 ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் வேணும், மினிமம் 200 ரெஸ்பான்ஸ் வேணும். நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மெசேஜாக இருக்கும் பாருங்கள், இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் பெருசாக டீட்டெயில்ஸ் இருக்காதுங்க. உங்கள் நேம் விருப்பப்பட்டால் போடுங்க, டேட் ஆஃப் பர்த் விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஜெண்டர் கண்டிப்பாக போடணும், கம்யூனிட்டி கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும், பிஎஸ்சிமா என்ட்ரி பண்ணணும், கேட்டகரி நீங்கள் மாற்றுத்திறனாலே என்ன கேட்டகரி என்ட்ரி பண்ணணும், எஸ்ஜிடி 8% ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி 2% மினிஸ்ட்ரி நான் டீச்சிங் ஸ்டாஃப் ரிசர்வேஷன் இருக்கீங்களா அதை போடுங்க. உங்களோட டோட்டல் மார்க் வித்தவுட் அப்ஜெக்ஷன் எவ்வளவு, வித் அப்ஜெக்ஷன் எவ்வளவு. வித்தவுட் அப்ஜெக்ஷன் ஒரு 92, வித் அப்ஜெக்ஷன் ஒரு 4 மார்க் கொடுதுன்னா 96. டோட்டலாக போடுங்க 92, 96 அப்படின்ட்டு போடுங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைனா 1 2 3 4 போடுங்க. இந்த வினாத்தாள் எப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்கள். கடைசியில் இந்த தேர்வை நீங்கள் எழுதுவதற்கு முன்னால் இந்த தேர்வை தயார் செய்வதற்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டீங்கன்றது பதிவு பண்ணுங்கள். இந்த 13 ரெஸ்பான்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். 13 பேர் ஒரு நம்பிக்கையாக இருக்கீங்க இல்லையா? அதாவது நான் டேட்டா கொடுத்துருக்கேன், எனக்கு என்னுடைய கட் ஆஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க நமக்கு டேட்டா பேஸ் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் கீழே இருந்து போகலாம். ஸ்பெஷல் கேட்டகரி பெரியசாமின்ற ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3ல் இருக்காங்க. லோகோமோட்டர் டிசபிலிட்டி எஸ்சிஏ கம்யூனிட்டி. இவங்க எஸ்சிஏ கம்யூனிட்டியில் 60 மார்க் எடுத்திருக்காங்க. நமக்கு எஸ்சிஏ கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே குவாலிஃபையிங் மார்க்கு 67.5 மார்க் எடுக்கணும். ஏன்னா 45% தான் மினிமம் குவாலிஃபை. இப்போ இந்த மினிமம் குவாலிஃபை ரிலேட்டடாக தான் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் கம்மி பண்ணுங்க. டெட் எக்ஸாம்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணி அது இதுவாக இருக்குது. இப்போது பிஜிடிஆர்பிலும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் சார்பாக குவாலிஃபை மார்க் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எஸ்சிஏ கமிட்டியை பொறுத்தவரையும் பெரியசாமி சாருக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 60 மார்க் எடுத்திருக்கனால மினிமம் குவாலிஃபை மார்க்கு அட்டைன் ஆகலை. எஸ்சிஏக்கு 67 மார்க் எடுக்கணும், ரீச் ஆகலை. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா கவியரசின்னு சொல்லிட்டு எஸ்சி கம்யூனிட்டி, இவங்களும் பார்த்தீங்கன்னா 65 மார்க்கு தான். 67 மார்க் எடுத்தால் தான் மினிமம் குவாலிஃபிகேஷனு அந்த பாஸ்ன்றதுக்கு. அதனால் இவங்களுக்கும் வாய்ப்பு கிடையாது. அடுத்து கவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 85 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு சிவி வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டியில் 95, 92, 82ன்னு இருக்குது. ஸோ 95, 92, 82 அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது எம்பிசியை பொறுத்த மட்டும் நமக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா ஒரு 22 வேகன்சி. 22 வேகன்சி, ஜென்ரலில் ஒரு 23 வேகன்சி, ஓவராலாக ஒரு 43 + 7 50 வேகன்சி வரையும் இருக்கனால 95, 92 இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. 95, 92 எடுத்து பிரகாஷ் அண்ட் சுரேஷ் சாருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பிசி முஸ்லீம் பொறுத்தவரையும் நஃபிசா ஃபாத்திமா 84. இது வரைக்கும் நமக்கு யாருமே பிசி முஸ்லீம் டேட்டா கொடுக்கல, இவங்க ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே காமர்ஸில் கரெக்டாக 4 வேகன்சி கொடுத்தாங்க. ஜென்ரல்லே 4 வேகன்சி இருக்குது. ஸோ இவங்க ஜென்ரலில் ஒரு 23 வேகன்சி, அதுக்கப்புறம் பிசி விமன் இதெல்லாம் இல்லாமல் மென் அண்ட் விமன் காமனாகவே 84 இருக்கனால கண்டிப்பாக நஃபிசா ஃபாத்திமாவுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 4 பணியிடங்கள் ஜென்ரலில் இருக்கனால பிசி முஸ்லீம் யாருமே இல்லாத பட்சத்தில் 44 மார்க்குக்கு மேலே யாருமே இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படியும் அதிகமாக இருந்தால் ஒரு 85, 86 யாராவது எடுத்துருந்தா கூட 4 பணியிடம் இருக்குது. ஸோ 4 பணியிடத்தில் இவங்களுக்கு ஒரு பணியிடம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. யாராவது 84 மார்க்குக்கு மேலே அதிகமாக மார்க் எடுத்து பிசி முஸ்லீம் இருக்கீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். யாருக்கு கிடைக்குதுன்றது அடுத்தடுத்த காணொலியில் பார்த்துடலாம். அடுத்து பிசி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 91, 85, 80, 80, 75 வருது. ஸோ 75 பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி இருக்கிறதுலே. அதுதான் மினிமம் குவாலிஃபை மார்க்கு.
லாஸ்ட்டாக சொக்கலிங்கம் சார் பார்த்தீங்கன்னா 875 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. மினிமம் குவாலிஃபை மார்க்கே அவ்வளோதான்றதுனால அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். அடுத்து 80 இதுவும் வந்து கடினமான ஒரு காரணம். இது வந்து சிவி வரையும் போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஈவன் 85 ஃபீமேல் பிசி இதுவும் பார்த்தீங்கன்னா சிவி வரையும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அடுத்து 91 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 91 சபிதா அவர்கள் பாசிபிள் இருக்கு. பிசியை பொறுத்த மட்டில் நமக்கு ஒரு 110லிருந்து 90 வரையும் வாய்ப்பு இருக்கும். பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100லேருந்து அந்த 84 வரைக்குமே வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து எம்பிசியில் 105லேருந்து 90 மார்க்ஸ் வரையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. 92 தான் வந்துருக்கு. எஸ்சி கமிட்டியை பொறுத்தவரை நமக்கு டேட்டா பேஸ் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இருந்தாலும் இதில் ஒரு சொல்லணும், ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா 85க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். எஸ்சிஏவும் அதே தான் 85க்கு மேலே. எஸ்டி இங்கே எதுவுமே யாருமே பதிவு பண்ணலை. அடுத்த கட் ஆஃப் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட் ஆஃப் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் 197 வேகன்சி. காமர்ஸ் 198 இருக்கிறதுல அதிகபட்ச வேகன்சியில் 6வது பிளேஸில் இருக்கிற இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 100 ரெஸ்பான்ஸ் போயிருக்கும். அந்த கட் ஆஃப் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், தெளிவாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அடுத்த கட் ஆஃப் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.